ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதம் 51:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தன் பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது மன்னிப்பை கோருகிற தாவீது கர்த்தரிடத்தில், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று ஜெபித்தார். ஒரு மனுஷனுடைய இருதயம் பாப வாழ்க்கையினால் நிரம்பி தேவனுக்கு இடம் கொடாமல் அடைபட்டு கிடப்பதனாலேயே அதனுள் அசுத்தங்கள் நிரம்பி இருக்கக்கூடும். பாவ அறிக்கையின் மூலமாக அதை நாம் பெருக்கி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மறுரூபமாக்கின பின்பு பரிசுத்த வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கை சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டுமானால் முதலாவது உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிக்க ஒருவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவனுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் முன் வருகிறார். உங்கள் கண்கள் உங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்த இடம் கொடுக்காதிருங்கள். கைகள் பரிசுத்தமானதாக இருக்க அசுத்தமானதை தொடாதிருங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். சரீரம் வேசித்தனத்துக்கு உரியது அல்ல, அது கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். ஆகவே வேசித்தனத்துக்கு விலகி ஓடி சரீரத்தை காத்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தினை பாவம் ஆளாமல் காத்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். சர்வ வியாபியான பரம தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கையாய் இருக்கிற நாங்கள் அனைவரும் நீர் சுத்தமுள்ளவராய் இருப்பதை போல நாங்களும் சுத்தமுள்ளவர்களாய் வாழ சுத்த இருதயத்தை எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் பாவத்தோடு அழிந்து போவதை நீர் விரும்பாதவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். எங்களை குணமாக்கும். எங்கள் வாழ்வை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அப்பா, இருதய நோயினால், பிபியினால், வாழ்வு அடைப்புகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவரீர் நல்ல ஆரோக்கியத்தை தந்தள்ளி இரத்த ஓட்டங்கள், இதய துடிப்பு, வாழ்வுகள் சீராகவும் இதயம் நன்கு செயல்படவும் சிகிச்சையில் பலம் தரவும் தீர்க்காயுசுடன் வாழவும் இரக்கம் செய்வீராக. கர்த்தாவே, இச்சைகள் நிறைந்த உலகில் வாழுகிற நாங்கள் பாவமும் பழுதும் நிறைந்தவர்களாக உமது சந்நிதியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சுபாவத்தினால் நாங்கள் செய்கிற புத்தீனமான காரியங்களை எங்களுக்கு மன்னித்து பாவக்கரைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் மனக்காயங்களிலிருந்தும் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் உள்ளத்தின் இயக்கங்களை, கவலைகளை மாற்றி தேவ சமாதானமான வாழ்க்கை வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் வறுமை, வேதனை, துன்பம் மற்றும் ஆசீர்வாத தடைகளை அகற்றி நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் போதை அடிமைத்தனத்தில் சிக்காதபடி விலக்கி காத்துக்கொள்ளவும் வழி நடத்துங்க. தேவனே, அந்தகாரத்திலும் அஞ்ஞானத்திலும் அறிவீனத்திலும் மூழ்கி இருக்கும் மக்கள் விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் கவனமாய் வாகனங்களை ஓட்டவும் விபத்தின்றி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் தங்கள் வீண் செலவினங்களை தவிர்க்கவும் அவர்கள் துக்கம் துடைக்கப்படவும் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுங்காலமாய் பற்பல வியாதிகளினால் உடல் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைத்திடவும் கர்த்தர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கலப்படம் செய்கிறவர்கள், கடத்தல்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், வரதட்சணை கொடுமை செய்கிறவர்கள், பண மோசடி செய்கிறவர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், திருடர், பொய்யர் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தருடைய பலத்த கரம் இடைபெறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, புதிதாக தொழில் துவங்க இருப்போர், வாகனம், வீடு, மனை வாங்குவோர், விற்போருக்கு உங்க ஆலோசனை அனுகிரகம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் பொருளாதாரம் மேம்படவும் தொழில் வளம் பெருகவும் மக்கள் அச்சமின்றி பயமின்றி வாழவும் ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் தேவ சமாதானம் பெருகிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும்
கர்த்தர் இரக்கம் செய்து அவர்களை சகல தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்ளவும் பணித்தலங்களில் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். உண்ணவுணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடையின்றி வாழும் ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.